நண்பர்களே, கலைஞர்களே, இந்த நினைவு நிகழ்வை நடத்த முன்வந்திருக்கும் சான்றோர்களே, சூர்யா ஃபெஸ்டிவல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாம் இங்கு கூடியிருப்பது நாடக கலைஞர்களையும் போற்றுவதற்காக மட்டுமல்ல, ஒரு மனித நேயம், உண்மை, உழைப்பு, எளிமை ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்ந்த திரு பி. ரத்னசாமி என்ற PRS அவர்களின் நினைவையும் நினைவு கூறுவதற்காக. இந்த வேளையில் எனக்கு வள்ளுவர் கூறிய ஒரு குறள் நினைவு பெறுகிறது. தோன்றில் புகழெடு தோன்றுக, அகுதிலா தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று. அதாவது, வாழ்ந்தால் புகழோடு வாழ வேண்டும், இல்லையேல் அந்த பிறப்பு இல்லாமல் இருப்பதே நல்லது என்று கூறுகிறார். இந்த ஒரு குறளுக்கு எடுத்துக்காட்டாக கூறத்தகுந்தவர் திரு PRS அவர்கள் என்பதில் இந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் அவர் திருவனந்தபுரத்தில், கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் பல அடுக்குமாட கட்டிடங்களையும் அடுக்குமாடி குடியிருப்பு என்ற கனவையும் நனவாக்கியவர். நூற்றுக்கணக்கான கட்டிடங்களை கட்டியவர் மட்டுமல்ல, இதற்கு முன்பு கூறியது போல் பொதுவாக கலை நிகழ்ச்சிகளிலும் சமூக நிகழ்ச்சிகளும் நடத்துவதற்கு பண உதவி செய்வது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அதற்கான பொருளுதவியும் தந்து தானும் முன்னின்று செய்பவர் மட்டுமல்ல, கேரள பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராக இருந்தார். பிறகு அலிமா சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பல சிறப்பு நிகழ்ச்சிகளை செய்தார். ஆக அவர் ஒரு மாமனிதர். அந்த மனிதரை பற்றி கூறும் பொழுது, அவர் பழைய திருவிதாங்கூருடைய நாஞ்சில் நாட்டு பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பீமநகர் என்ற கிராமத்தை சார்ந்தவர். இவரது குடும்பம் பீமநகரி என்ற கிராமத்தை சார்ந்தது என்றாலும், ரத்னசாமி அவருடைய தந்தையார் பெருமாள் பிள்ளையும் ஆனந்தம் அம்மாளும் வாழ்ந்தது நாகர்கோவிலில் ராமபுரம் என்ற பகுதியில். நான் PRS அவர்களை பற்றி கூறும் பொழுது, அவர் தந்தையாரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று சிறிதாக புரட்டி பார்த்தேன். பிரமிக்க வைக்கும் செய்திகள். ஏனென்றால், ஸ்ரீ மூலம் திருநாள் மகாராஜா திருவிதாங்கூரை மேன்மைப்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக ஏறத்தாழ 39 ஆண்டு காலம் அவர் அரசாட்சி செய்த பொழுது ஒரு பெரிய பேச்சுப்பாறை அணைக்கட்டை கட்டினார். அந்த அணைக்கட்டு, அதை சார்ந்த கால்வாய், அதை சார்ந்த பாலங்கள் எல்லாம் கட்டுவதாக ஏறத்தாழ 15 ஆண்டுகள் எடுத்தது. அந்த 15 ஆண்டு காலத்தில் ஒரு முக்கிய பங்கை வைத்தவர் பெருமாள் பிள்ளை என்பது முதல் செய்தி. அதற்கு எடுத்துக்காட்டு, இன்றும் நீங்கள் நாகர்கோவிலுக்கு செல்லும் பொழுது தக்கலை தாண்டி போகும் பொழுது வில்லுக்குறி என்ற பாலம் வருகிறது. அந்த கால்வாய் போகும் பாலம் அது அவர் கட்டியது. அதற்கு பிறகு 5 கிராமத்துக்கு போகும் பொழுது அதுவும் இது போன்ற பாலத்தை பார்க்கலாம், அது அவர் கட்டியது. இரண்டாவதாக, ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னருடைய காலத்திற்கு பிறகு ரீஜன் மகாராணி அவர்கள் பொறுப்பேற்கிறார். அவருடைய காலத்தில் 1928ஆம் வருடம் நாகர்கோவிலில் சேதுலட்சுமி பாய் பள்ளி என்ற ஒன்றை கட்டுகிறார். ஏறத்தாழ 5.5 ஏக்கர் பரப்பளவில் 2.5 ஏக்கர் கட்டிடமாக 2 மாடி கட்டிடம் கட்டப்பட்டது. இன்றும் அந்த கல்விக்கூடம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவருடைய ரீஜன் மகாராணி பொறுப்பிற்கு பிறகு சித்திரை திருநாள் மன்னர் திருவிதாங்கூரின் பொறுப்பேற்கிறார். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்து செய்தார். அதை முழுவதுமாக நடத்தியது திவான் CP ராமசாமி. அவர் ஒரு வீஷ்ணர் உள்ளவர். அவர் என்று தீர்மானிக்கிறார், ஒரு மிகச்சிறந்த திருவனந்தபுரத்தின் மையத்தில் அவருடைய தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு பெரிய ப்ரோக்ராமா நடத்தும் நினைக்கிறார். நினைச்சிட்டு அந்த 1933ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுடைய பெருந்தலைவரான அல்லது இந்தியா வைஸ்ராய் வெலிங்டன் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியனுடைய வைஸ்ராயாக இருந்த வெலிங்டன் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார். 33 நடக்கிறது. 39 அது கட்டப்படுகிறது. அதை திறந்து வைத்தது சச்சோத்தமா CP ராமசாமி அவர்கள். ஆக CP ராமசாமி அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பிரிட்டிஷ் அதிகாரி என்ற ஆளான வெலிங்டன்.
திறந்து வைத்தது சி பி ராமசேகர். அப்ப அதை கெட்டியது யார் என்று பார்த்தால் நாம் இங்கு கூறும் அது பேசும் திரு பெருமாள் பிள்ளை இருப்போம். எஸ் பெருமாள் பிள்ளை அவர் தான் அவருடைய கட்டிட கான்ட்ராக்டர் இருப்பார். அந்த கல்வெட்டு இப்பொழுதும் உள்ளது, அதை நம்ம பார்க்கக்கூடியது. ஆக பெருமாள் பிள்ளை ஸ்ரீமூலனுடைய காலத்திலும் கட்டிட கலைஞராக இருந்தார், எதிரேஷ்பாயுடைய காலத்திலும் கட்டிட கலைஞராக இருந்தார், பிறகு சி பி ராமசாமியுடைய காலத்திலும் கட்டிட கலைஞராக இருந்தார். ஆக அவர் வாழ்ந்தது 72 வருடங்கள் என்றாலும் அதில் ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு மேல் கட்டிடக்கலையில் நின்று ஒரு சிறந்த கட்டிட கலைஞராக விடைபெறுகிறார் 1958ஆம் ஆண்டு. அவருடைய இரண்டாவது புதல்வன் திரு பி ரத்னசாமி அவர்கள். அவர் பிறந்தது உங்களுக்கு தெரியும் 1920ஆம் வருடம் மே மாதம் 5ஆம் தேதி. அவர் பள்ளி படிப்பை முடித்தது நாகர்கோவிலில், பியூசி இருந்தது அப்பொழுது. அதை படித்தது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில், சிரிக்கிறார், மதுரை கல்லூரியில். பிறகு பொறியியல் பட்டத்தை திருவனந்தபுரத்தில் பெற்றார். பொறியியல் பட்டத்தை பெற்ற பிறகு தன் தந்தையை போல் தானும் ஒரு கட்டிட கலைஞராக ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அப்பொழுது அவருக்கு பல வேலைவாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் கட்டிட கலைஞராக இருக்க இருந்தார். கட்டிடங்கள் பலவற்றை கட்டினார். தொடங்கும் பொழுதே ஒரு 3 கொள்கையை வைத்திருந்தார். சிறந்த கட்டிடப் பொருட்களை பயன்படுத்துவது, குறித்த காலத்தில் அந்த வேலையை முடிப்பது, பிறகு நியாயமாக அந்த வாடிக்கையாளருடன் செயல்படுவது என்ற 3 கருத்தை வைத்திருந்தார். அதனால் அவர் கல்லூரி படிப்பை முடித்து தொடங்கி சில வருடங்களிலேயே திருவனந்தபுரத்தில் ஒரு சிறந்த கட்டிட கலைஞர் என்று பெயரை பெற்றார். அந்த சமயத்தில் தான் 1960ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த பட்டந்தானபிள்ளை அவர்கள் அவரும் இந்த தலைமைச் செயலகத்தை விரிவாக்க வேண்டும் என்று நினைத்தார். பட்டந்தானபிள்ளை இப்படி பேசும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பிடிவாதக்காரர், நினைத்தை முடிப்பவர் மட்டுமல்ல, தகுதியானவர்களுக்கு மட்டுமே அந்த எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டும் என்பது மிக உறுதியானவர். அவர் தேர்ந்தெடுத்தார் திரு PRS அவர்களை. PRS அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறார். அந்த கட்டிடம் 62ஆம் வருடம் திறக்கப்படுகிறது. ஆக நம்முடைய திருவனந்தபுரத்தின் தலைமை செயலகத்தின் ஒரு பகுதியை தந்தையார் கட்டுகிறார், அதனுடைய மறுபகுதியை மகன் கட்டுகிறார். தந்தையார் கட்டும் பொழுது அவர் வயது 53. இப்பொழுது இந்த நார்த் பிளாக்கை கட்டும் பொழுது PRS அவருடைய வயது 41. ஆக தந்தை 53 வயதில் செய்த பணியை 41ஆம் பகுதியிலே செய்து தந்தை ஒரு திருக்குறள் தந்தை மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்றான் சொல்லுங்க. என்னது, இவ்வளவு பெரிய ஒரு மகனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தார் என்று நினைக்கும்படியாக இருந்தார் என்று செய்தி. ஆக தந்தையை போல் தந்தையை விட சிறந்து பல கட்டிடங்கள் கட்டினார். பிறகு அவருடைய நினைவாக பல நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். அதில் ஏறத்தாழ 126 கட்டிடங்களை குறித்து எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதற்கான நேரம் இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு தரப்பட்டுள்ளது இனியும் 5 நிமிடம் நேரமே. ஆனால் இருந்தாலும் அதில் எடுத்து கூறத்தக்கது என்று பார்த்தால் முதலில் கூறுவது கோகாங் டவர். திருவனந்தபுரம் நகரத்திலேயே மிக உயரமான கட்டிடம் அது கோகாங் டவர். பிறகு ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக கட்டப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ரீஜனல் கேன்சர் சென்டர். அதனுடைய தலைவராக இருந்த கிருஷ்ணநாயர் அவர்கள் அதை பற்றி கூறியிருக்கிறார். நான் வருகிறேன். அதுபோன்று நீங்கள் திருவனந்தபுரம் ஈஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஹோட்டல் லூசியா ஒரு உதாரணம். அப்படி நீங்கள் பெஞ்சிரோடு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பேங்க் அவருடைய படைப்பு. அது தொட்டு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க் அவருடைய கட்டி கொடுத்தது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க் ரீஜனல் ஆஃபீஸ் அவருடைய கட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியினுடைய பகுதி. அப்படி எல்லா பகுதிகளுமே திருவனந்தபுரத்தினுடைய நகரத்தில் உள்ள பல பகுதிகளில் அவருடைய கட்டிட திறமை பார்க்கலாம். ஆக நான் அதை விடுகிறேன். பிறகு அவரை குறித்து சில சான்றோர்கள் அல்லது முதியவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் குறித்து சில வாக்குகளை மட்டுமே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக ரீஜனல் கேன்சர் சென்டர் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்ட். அதனுடைய மதிப்பு மட்டுமல்ல, அதனுடைய தளம் என்ற விதத்தில் பல விதத்தில் அது மிக சிறந்த ஒரு நிறுவனம். அதை பற்றி கூறும்போது அவரே கூறுகிறார், இந்த ரீஜனல் கேன்சருடைய கட்டிடத்தை பார்த்து விட்டு இது ஒரு அரசு கட்டிடமா என்று வியந்தவர்கள் பலர் உண்டு. குறித்த காலத்தில் அவருடைய பெருமை அவர்கள் தான் சொல்லியிருக்கார். குறித்த காலத்திற்குள் கட்டிடத்தை முடித்த நிர்வாக இயக்குனர் என்ற பெருமை எனக்கு கிடைத்தது என்று அந்த கிருஷ்ணநாயர் அவர் சொல்றார். எனக்கு கிடைத்ததில் முக்கிய பங்கு திரு PRS அவர்களை சாரும் என்கிறார். அது மட்டுமல்ல, அதில் ஒரு சிறிய ஒரு பகுதி சொல்கிறார், அந்த கொடுக்கப்பட்ட இடம் அவ்வளவு உகந்ததல்ல, எனவே அதை எப்படி கட்டுவது என்று அன்றைய சீஃப் இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணன் நாயரும் இந்த டாக்டர் கிருஷ்ணநாயர் அவர்களுமாக பல மணி நேரங்கள் இரவு பேசுகிறார்கள், தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆனால் மறுநாள் காலையில் எடுத்த தீர்மானத்தை
திரு PRS அவர்களிடம் தெரிவித்து PRS அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே எனக்கு மகிழ்வு வரும் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு கட்டிடக்கலை வித்தகராக இருந்தார் என்று தெரிகிறது. கடந்த முறை பேசும்போது கூட ஒருவர் சொன்னார் கோபாங்க் அவருடைய நிகழ்வும் அதனுடைய சிறப்பை பற்றி. அதற்கு பிறகு வேற ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கார். அதாவது 10 வருட காலத்தில் ஒரு முறை கூட மன வருத்தமோ அல்லது குற்றம் கூறும்படியாகவோ நீ தவறு நான் தவறு என்று கூறும்படியாக ஒரு நிகழ்வுமே நடக்கவில்லை என்பது மகிழ்வுடன் பதிவு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில். அதற்கு பிறகு அடுத்த பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ப்ராஜெக்ட் முடிவதற்கு முன்பாக PRS அவர்கள் மறைந்து விடுகிறார். எனவே அதனுடைய தொடர்பகுதியை செய்தது அவருடைய PRS அவர்களுடைய மகன் முருகன் சார். அவர் அதை நிறைவு செய்து தந்தார் என்றும் அது அவருடைய நல்வாய்ப்பு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக அவருடைய இறுதி காலத்தில் நடந்த ஒரு கட்டிடம் தான் சென்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் தக்காடு கட்டிடம். அந்த கட்டிடத்தை கொட்டை டெண்டர் கொடுக்குறாங்க. அதில் இவருடைய PRS அவருடைய டெண்டர் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து தலைமைச் செயலாளர் V. ராமச்சந்திரன். அப்போ அவர் கேட்குறாரு, ஏங்க இவ்வளவு குறைவாக கொடுத்துருக்கீங்களே, என்ன காரணம் கேட்குறாரு. அதற்கு PRS அவர்கள் கூறுகிறார், நாங்கள் வசிக்கும் பகுதியில் தைக்காடில் முதன்முறையாக ஒரு அடுக்குமாடி கட்டிடம் வருகிறது. எனவே அதை நான் கட்ட விரும்புகிறேன். அதற்கான எந்த தியாகமும் செய்ய நான் தயார் என்றார். ஆக தான் எடுத்தபடியும் முடிப்பதிலும் அதில் ஒரு நியாயத்தை காண்பதிலும் அவர் முன் நின்றார் என்று தெரிகிறது. இவர் கட்டிடங்களை கட்டியது மட்டுமல்ல சமூக நல பணிகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். உதாரணம் எடுத்துக்காட்டாக 2 மட்டும் கூற விரும்பிய ஒன்று சைவ பிரகாச சபை. இன்று சைவ பிரகாச சபை இன்னும் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் திரு PRS என்று நான் கூறவில்லை. அந்த சைவ பிரகாசனுடைய தலைவராக இருந்த ரவீந்திரன் அவர்கள் ஒரு கட்டுரை கூறுகிறார். 1966ஆம் வருடம் மே